ஹாய் வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாமிஸ் தியரம் அப்படின்ற லா ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக பார்க்க போகிறோம். இந்த லாமிஸ் தியரத்தோடைய அப்ளிகேஷனும் ஒரு சின்ன ப்ராப்ளத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. லாமிஸ் தியரம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த கன்கரண்ட் ஃபோர்ஸ் அண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸோடைய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். இஃப் த சிஸ்டம் ஆஃப் 3 கன்கரண்ட் அண்டு கோப்ளானர் ஃபோர்ஸஸ் இன் இக்லிபிரியமாக இருக்கும்போது the Lamis theorem states that the magnitude of each force of system is proportional to the sine of the angle between the other two forces. So the constant of proportionality is same for all 3 forces னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறதுல ஒரு பாயிண்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய 3 forces அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இது F1 ஃபோர்ஸு, F2 ஃபோர்ஸு, F3 ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட் ஓலேருந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸாக இருக்குது. இது எந்த ஒரு ஆப்ஜெக்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா, எந்த ஒரு ஆப்ஜெக்டில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது டென்சைல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா டென்ஷன் கூட நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். இந்த F1 ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு ஆங்கிள் F2 அண்ட் F3 இந்த ரெண்டுக்கு இன்விடிவியில் இருக்கக்கூடிய ஆல்ஃபான்றது. அப்போ F2ன்ற F1 அண்ட் F3க்கு இன்விடிவியில் இருக்கக்கூடிய இந்த பீட்டான்றது தான் இதுக்கான ஆங்கிள். அப்போ F3க்கான F1 அண்ட் F2 இடையில இருக்கக்கூடிய இந்த காமா அப்படின்றது. சரிங்களாப்பா. ஸோ இதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, த மேக்னிட்யூட் ஆஃப் த ஈச் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ். அதர் டூ ஃபோர்ஸஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளுடைய சைன் வேல்யூவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு F1 ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ அப்படின்றத டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிடும். ஸோ அதேமாரி F2 ஃபோர்ஸுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ அப்படின்றது சைன் பீட்டா. 3 ஃபோர்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் காமா. ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு போட்டிருக்கும்ல, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு போட்டதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வருதுன்னா அது எப்படி இருக்குமா, சேம் ஃபார் ஆல் 3 ஃபோர்ஸஸ். அப்போது இதோட மேக்னிட்யூட் ஃபார்ம் எப்படி எழுதலாம், F1 மேக்னிட்யூட் வேல்யூ சைன் ஆல்ஃபா அப்படின்றதும் F2 மேக்னிட்யூட் வேல்யூ சைன் பீட்டா அப்படின்றதும் F3 மேக்னிட்யூட் வேல்யூ டிவைடட் பை சைன் காமா அப்படின்றதும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான்ப்பா லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இது வரைக்கும் எழுதுனா போதுமானது. இதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸே நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பையன் என்ன செய்கிறான், ஸ்விங்கிங்கில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்படி ஸ்விங் பண்ணும்போது இந்த ரோப் டென்சைல் கொடுக்கக்கூடியது, இந்த பையனோட வெயிட்டுக்கு டென்சைல் கொடுக்கக்கூடியது இந்த 2 எண்ட்லேயே இருக்குது. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது ரெண்டுமே எப்படி இருக்கும், சேம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரெண்டையும் இப்போ நம்ம சேம் டென்ஷன் டீனே எடுத்துக்கிடும். இந்த பையனுடைய மொத்த மாஸ்க்கான வெயிட் அப்படின்றது WMG அப்படின்றது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். இந்த மூணையும் இந்த ரஃபாக ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராமாக இந்த எம்ன்ற மாஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான். வெயிட் அப்படின்றது என்ன தான், ஒரு ஃபோர்ஸ் தான். மேலேருந்து இழுக்கக்கூடியதுனால டென்சைல் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிட்டியால் ஆக்சிலரேட் பண்ணுறதுனால இதை வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சரை இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். A baby is playing in a swing which is hanging with the help of 2 identical chain is at rest. Identify the forces acting on the baby. Apply Lamis theorem and find out the tension acting on the chain அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை எப்படி புரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய 2 டென்ஷன் T அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கொடுத்தாச்சு. டவுன்வர்ட் டைரக்ஷனில் அந்த பேபியோட வெயிட் அப்படின்றத நம்ம MG அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த 3 ஃபோர்ஸு நல்லா பாருங்கள், இது ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த லாமிஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆங்கிள் வேணும் இல்லைங்களா. இந்த ஆங்கிளை கால்குலேட் பண்ணி அப்படின்னோம்னா நம்ம ஈஸியாக ஈக்குவல் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த MG அப்படின்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தோம்னா இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னவாக இருக்கும், தீட்டான்னு தானே இருக்கும். இந்த தீட்டாவை வச்சு இந்த டியை ரிசால்வ் பண்ணும்போது, இந்த டென்ஷனை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இந்த தீட்டாவோட இது அட்ஜசன்ட் சைட் T cos தீட்டா, இது T sin தீட்டான்னு இருக்கும். அதே போல் இந்த தீட்டா வச்சு நம்ம இந்த டீயை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னோம்னா இது 1 செகண்ட் T cos தீட்டா, இது T sin தீட்டான்னு இருக்கும் இல்லைங்களாப்பா. ஸோ அப்போது 2T cos தீட்டா இந்த இடத்துல இருக்குது, அதுதான் இங்கே 2T cos தீட்டான்னு எழுதியாச்சு. இந்த டென்ஷனுக்கான ஆங்கிள் இந்த Tக்கும் இந்த Wக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஓவரால் 180 இருந்து தீட்டாவை கழிச்சிட்டோம் அப்படின்னா 180 மைனஸ் தீட்டா. சரிங்களாப்பா, இது எவ்வளவு, 180 மைனஸ் தீட்டா. அதே போல் இந்த பிளேன் சர்ஃபேஸ், இந்த பிளேனில் இருந்து இந்த தீட்டாவை கழிச்சிட்டோம் அப்படின்னு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 180 மைனஸ் தீட்டா. இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. டவுன்வர்ட் டைரக்ஷனில் MG இருக்குது. சரியா, ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்றா கவனிச்சுக்கோங்க. சைன் 180 மைனஸ் தீட்டான்றது சைன் தீட்டாப்பா. ஸோ அதனால்
இப்போ நம்ம லாமிஸ் தியரத்தை அப்ளை பண்ணோம்னா இந்த டென்ஷன் T அப்படின்றதுக்கு sin 180 மைனஸ் தீட்டான்றது அதுக்கான ஆங்கிளாக இங்கிட்டு பார்க்குறோம். அதேமாதிரி இந்த டென்ஷன் Tக்கு T பை sin 180 மைனஸ் தீட்டான்றது அதுக்கான ஆங்கிள். தென் mg அப்படின்றதுக்கான ஆங்கிள் அப்படின்றதுக்கு sin 2 தீட்டா. இந்த 2 தீட்டா வேலையும் சேர்த்து தான் மொத்த ஆங்கிள். இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி வேல்யூவில் இதை ஈக்குவல் பண்ணும்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லி ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். sin 180 மைனஸ் தீட்டான்றது sin தீட்டான்னு தெரியும். அதேமாரி sin 2 தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதலாம் இல்லைங்களாப்பா. ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு sin 180 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக sin தீட்டாவையும் sin 2 தீட்டாவுக்கு பதிலாக 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுமா. இந்த 2 டேர்மில் ஏதாவது ஒரு டேர்ம் எழுதுனா போதும், ஏன்னா ஈக்குவல் டேர்ம் தான் இல்லையா. அப்போது T பை sin தீட்டா ஈக்குவல் டு mg பை 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த 2 சைடும் டினாமினேட்டர் டேர்மில் இருக்கக்கூடிய சேமாக இருக்கக்கூடிய sin தீட்டாவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ டென்ஷன் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, mg பை 2 காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் இங்கே இருக்கிற ரோப்பு அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. இது ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான டென்ஷன் எப்படி இருக்கும், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. தீட்டா 0 டிகிரினா காஸ் 0 என்னவாக இருக்கும் 1. அப்போது டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு mg பை 2. அதோட மொத்த வெயிட்டில் பாதி தான் இருக்கும் ஒரு ரோப்போடைய டென்ஷன். 2 ரோப்போடைய டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக mgக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களாப்பா. 2T ஈக்குவல் டு mgக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.